இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தம்பீரி பாக்ரி. கொத்தம்பீரி பாக்ரின்றது வந்துட்டு ஒரு கர்நாடகா டிஷ். இது இந்த பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். நாமளும் இங்கேயும் பண்றது உண்டுதான். பட் அதை வந்து நம்ம இப்படி ரெகுலரா பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கி பாக்ரி, அதுலேயே வெரைட்டி ஆஃப் பாக்ரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரெகுலரா இருக்கும். அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் செக்மெண்ட்ல ரொம்ப ஒரு பாத்தீங்கன்னா வீக்லி 2 days 3 days கம்பல்சரி அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆக்கி பாக்ரியில வந்துட்டு நம்ம வந்து ஒரு கொத்தமல்லி ஃபிளேவர்ல ஒன்று பண்ண போறோம். இதுதான் கொத்தமல்லி பாக்ரி. இந்த கொத்தமல்லி பாக்ரி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பாத்துடலாம். அரிசி மாவு 2 கப், நறுக்கிய வெங்காயம் 1/2 கப், நறுக்கிய மல்லித்தழை சிறிதளவு, நொறுக்கிய நிலக்கடலை சிறிதளவு, வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், கடுகு சிறிதளவு, உளுந்து சிறிதளவு, சின்ன ஜீரகம் சிறிதளவு, நறுக்கிய இஞ்சி சிறிதளவு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சிறிதளவு, கொத்தமல்லி விழுது சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, துருவிய தேங்காய் சிறிதளவு. இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாயிடும். எப்பயுமே நம்ம சமைக்கும் போது எதை வந்துட்டு முன்னாடி பண்ணலாம், எதை பின்னாடி பண்ணலாம் முன்னாடியே மைண்ட்ல பண்ணிக்கிட்டீங்கன்னா சமையல் நேரம்ன்றது ரொம்ப குறைச்சி காணப்படும். அந்த டைமை வந்துட்டு நீங்க மினிமைஸ் பண்ணலாம். வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் ஃப்ரை பேன் சூடாயிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறீங்க. இந்த தாளிப்புக்காக அந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த நிலக்கடலையெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம சேர்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்து பண்ணலாம். கருப்பு எள்ளு விருப்பப்படுறவங்க கருப்பு எள்ளு சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில நட்ஸ், சில பேர் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னீங்கன்னா நட்ஸ் கூட நம்ம குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்றாங்க. எது ஹெல்த்தியா இருக்குமோ அதை சாப்பிடாம எப்படி அவாய்ட் பண்றாங்களோ அதை வந்து நம்ம வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமலே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கடுகு போட்டோம், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம், வெள்ளை எள்ளு வந்து போட்டிருக்கோம், கொஞ்சம் க்ரஷ் பண்ண வந்து நிலக்கடலை போட்டிருக்கோம், கருவேப்பிலை, பொடியா நறுக்குன இஞ்சி, நறுக்குன பச்சை மிளகா, ஃபினிஷிங்ல கொஞ்சம் ஜீரகம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கிக்கிட்டு இந்த கலர், இந்த பருப்புலாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியனை வந்து சேர்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த நிலக்கடலையெல்லாம், எள்ளு, நிலக்கடலை எல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை வந்து இதில் போட போகிறோம். வெங்காயம் இதில் சேர்த்துருக்கோம். ஆனியன் போட்டிருக்கோம். ஆனியன் வதங்கி இருக்குது. ஆனியன் வந்து உங்களுக்கு டீப்பாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா திருப்பி நம்ம தவால போயிட்டு பேன் ஃப்ரை பண்ண தான் போகிறோம். அதனால ஆனியன் போட்டு லைட்டாக சாத்தே பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதில் வந்து அந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்துட்டு இதை நல்லா வதக்கி வச்சுருக்கிறோம். ஆனியன் வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக சாத்தே பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்துட்டு மாவு வந்து நம்ம எப்படி ஆக்கி அந்த கொத்தமல்லி பாக்ரிக்கு வந்துட்டு எப்படி மாவு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வதக்கினதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா வதக்கி வச்சுருக்கிறோம். ஆனியன் வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக சாத்தே பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்துட்டு மாவு வந்து நம்ம எப்படி ஆக்கி அந்த கொத்தமல்லி பாக்ரிக்கு வந்துட்டு எப்படி மாவு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வதக்கினதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்க. அந்த பவுலில் வந்துட்டு நம்ம ரைஸ் ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, ரைஸ் ஃப்ளார் போட்டுக்கிறீங்க. அரிசி மாவை போட்டுட்டு அதில் வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த மசாலாலாம் அதில் போடுறோம். ஆனியன், இந்த நட்ஸு, கொத்தமல்லி, எள்ளு எல்லாத்தையும் அதில் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போடுறோம்.
நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து கொரியாண்டர் ஃப்ளேவருக்காக அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து அதில் போடுறோம். தேவையான அளவு சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் மாவை பிசைவீங்களோ அதே மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு எடுத்து அடை தட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மாவு வந்து டைட்டாக இருக்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணி அதில் ஆட் ஆன் பண்ணி மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தட்டுறதுக்கு. இது தட்டுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டம்ப்ளிங்ஸ் மாதிரி எடுத்துட்டு ஒரு பனானா லீஃப்லேயோ இல்லை ஒரு ஒட்டாத ஏதாவது ஒரு ஷீட்லேயோ வந்துட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயிலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இலையில போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஒட்டாது. அது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் தின்னா வந்துட்டு அதில் வந்து தட்ட வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு வந்துட்டு நீங்கள் அதை தட்டிக்கலாம். அடை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரு லீஃப் போட்டு நீட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரை பேனோ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம இதை வந்து போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். சுட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு அந்த கொத்தமல்லி பாக்ரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதை எப்படி சுட்டு எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போடுறவங்க எண்ணெய் போடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் கீ போட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் அந்த கீயும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அந்த இலையில வச்சுக்கிறது எடுத்து அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணல விடுறீங்க. ஒரு செகண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு வந்துட்டு இந்த பனானா லீஃப் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அப்படியே வந்துடும். உங்களுக்கு அதில் ஹீட்டில் வந்துட்டு அதை அப்படியே சுட்டுட்டு லீஃப்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பிரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லா பக்கமும் நீங்கள் அந்த ஃப்ரை பண்ண போடிங்க. நடுவில் மட்டும் ஹீட்டு இருக்கும் உங்களுக்கு. அது அந்த பேனை கொஞ்சம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா 4 பக்கமும் வந்துட்டு உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஈவனாக வந்துடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கீழே கொஞ்சம் கீ போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அதனால் மேலே கொஞ்சோண்டு லைட்டாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து அது டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை டர்ன் பண்ணி போட வேண்டியதான். டர்ன் பண்ணி 2 பக்கமும் டர்ன் பண்ணி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் அந்த ரொட்டியை வந்துட்டு அந்த கொத்தமல்லி பாக்கரியை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நமக்கு என்ன கோகனட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சட்னி இல்லாமல் இதை வந்து அப்படியே கூட ராவாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்பைசி வேணும்னாங்கன்னா அவங்க ஸ்பைசி சட்னி எதனாச்சும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அந்த எர்ரக்காரம் சொல்லுவாங்க, நல்ல ஸ்பைசியாக இருக்கும். கார்லிக் ஃப்ளேவரில் ஒரு சட்னி அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் நீங்கள் குழம்புல போட்டால் கூட அந்த கொத்தமல்லி எடுத்து ஒதுக்கி வச்சுட்டுலாம் சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க எங்கேருந்து ஒதுக்கி வைப்பாங்க, நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம அரைச்சி போட்டோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி 2 பக்கமும் டர்ன் பண்ணி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத அதையும் ஒரு அழகாக நம்ம பண்ணோன்னா டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இமீடியட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்த கொத்தமல்லி ரொட்டி பாக்கரி ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலாம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஏற்கனவே நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நல்லா அந்த ஆனியன்லாம் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான அட்ராக்ஷனான அந்த கொத்தமல்லி பாக்கரி இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாம் வந்துட்டு ஒரு பிளேட்டில் சின்னதாக ஏதாவது இருக்கிற கேரட் பசங்களுக்கு பிடிச்சதை அந்த மாதிரி வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கொத்தமல்லியை வச்சு கூட வந்து ஒரு கோகனட் சட்னியோ இல்லை ஒரு ஸ்பைசி சட்னியோ நீங்கள் கொடுத்து பாருங்களேன். அவங்க உங்களை வந்துட்டு திருப்பி டெய்லி தொந்தரவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுவாங்க. தொந்தரவு பண்ணுவாங்கிறதுக்காக சமைக்காமல் இருந்துடாதீங்க. சமைச்சு பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள்.